வெரி வெரி ஹாப்பி கேப்டன் மதுரை பேந்தர்ஸோட கேப்டன் என்எஸ் சதுர்வேதி இங்கே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வின் சிங்கின் ஆயிருச்சா? சிங்கின் ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்து எல்லாருமே விளாடுறோம்ல, வின் பண்ணணுன்ட்டு தான். ஸோ அந்த ஒரு ஹங்கர் இருந்ததுனால தான் வந்து அந்த லைன் கிராஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ டெஃபினெட்லி எஸ். அண்ட் ஒரு வின்ல இருந்து ஹவு இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் அ வின்? ஒரு டோர்னமெண்ட்ல வந்து ஒரு வின்னுங்கிறது எவ்வளோ முக்கியம் இன் ஷார்ட் டோர்னமெண்ட் லைக் திஸ்? ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வின்னுன்றது. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் வின் பண்ணுறோன்றதும் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு கேமே ரொம்ப ஐடியலாக இருந்திருக்கும். பட் நெவர்திலெஸ் அந்த கேம் டிக் பண்ணாத பாக்ஸஸ்லாம் இந்த கேம் டிக் பண்ணி வின் பண்ணது வந்து இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். அண்ட் இன்னைக்கு கேம்ல வில் ஜஸ்ட் கோ இன் அ லிட்டில். அதாவது ஒரு 11th ஓவர் வரைக்குமே வந்து லைக்கா இட் லுக்ஸ் லைக் ஓகே அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் யூ வில் ஹேவ் டு கிவ் இட் டு யுவர் bowlers. நல்லா வந்து நீங்க bowlers வந்து ரொட்டேட் பண்ணீங்க அண்ட் தே பிக்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் when it was needed. இதுதான் உங்களோட பிளானா இருந்ததா இன்னைக்கு? எஸ், டெஃபினெட்லி. எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா, நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது எங்கள் டீமில். பட் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ஹார்ட் இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ அதெல்லாமோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து எங்களுக்கு அங்கே விக்கெட்ஸாக வந்துச்சு. க்ரூஷியலான டைமில் கரெக்டான பவுலர்ஸ் வந்து கரெக்டான இடத்துல போட்டாங்க, கரெக்டான பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அதனால் கிரெடிட் டு தெம் டெஃபினெட்லி. அண்ட் நீங்களும் ராம் அரவிந்தும் க்ரீஸில் இருந்தப்போ என்ன பேசிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக விக்கெட் வந்து நல்லா இருந்துச்சு. கிரெடிட் டு அனி அண்ட் ராம், ஏன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போகும்போது வி நியூ இட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் அ லிட்டில் மொமெண்டம். ஒரு சின்ன மொமெண்டம் கிடச்சிதுன்னா விக்கெட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அட் சேம் டைம் கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால பாலும் நல்லா ட்ராவல் ஆச்சு. ஸோ அதனால வி நியூ அங்கே இருந்தாலே ரன்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நடந்துச்சு. யூ ஹேட் அ வெரி கமெண்டபிள் குட் ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலி, உண்மையாக சொல்ல போனோம்னா. அண்ட் அட் தட் பாயிண்ட் நீங்கள் வந்து அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சா இல்லை டீம்? ஹவு டஸ் இட் தட் ஒர்க்? ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஒரு கேப்டனோட ஹெட்குள்ள என்ன ஓடும் அந்த ஒரு அங்கே வந்து எனக்கு கேப்டன்சி அதெல்லாம் வந்து மைண்டில் இல்லை. ஜஸ்ட் அந்த சுச்சுவேஷனில் என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, அந்த சுச்சுவேஷனில் போட்டு என்ன வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூன்றதை யோசிச்சு விளாடினது தான் வந்து மை டேக் அவே. ஆல் ரைட். அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் சேலத்துக்கு போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.